ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில் அவுட் வித் சௌமியா. நாளைக்கே ஒரு குழந்தை பிறந்து அது அப்பான்னு கூப்பிடும்போது எதுவும் தப்பா தெரியாது, பார்த்துக்கலாம்னு முத்து பொன்னாவை கூட்டிட்டு போனான். பொன்னாவை தொடர்ந்து காளியும் திருவிழாக்கு வந்து சேர்ந்திருந்தான். மாமியார் வீட்டுக்கு வந்த காளி கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு சாப்பிட உட்கார்ந்தான். அப்போ முத்து அவன் காதுல, கம்மியாவே தின்னு, வேற ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான். மாப்பிள்ள, நம்ம போயிட்டு மெதுவா வரலாம்ல, உனக்கு ஒன்றும் அவசரம் இல்லையே அப்படின்னு கேட்டான். போலாண்டா, சும்மா தானே இருக்கேன்னு காளியும் சம்மதம் தெரிவிக்க, உள்ள வந்து முத்து தான் அம்மா கிட்ட நாங்க கிளம்புறோம் பார்த்துக்கோன்னு ஜாட சொல்லிட்டு காளிய அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டான். அவளை பார்த்த சிரிப்போட காளியும் கிளம்பிட்டான். அண்ணன் பேசி இந்த அளவுக்கு அவனை சம்மதிக்க வச்சுட்டான்றதே அவளுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. கொஞ்ச தூரம் போனதும் ஒரு முறை திரும்பி பார்த்தான். அவன் பாப்பான்னு தான் அவளும் அங்கேயே நின்றுட்டு இருந்தா. வெட்க சிரிப்புல கணிஞ்சு விடை கொடுத்தா. அவங்க அந்த பக்கம் போனதும் பொன்னாவுடைய அம்மாவும் அப்பாவும் சுறுசுறுப்பானாங்க. நேரமாயிருச்சு, சீக்கிரம் கிளம்புன்னு பொன்னாவை புறப்பட சொன்னாங்க. முத்துவோ காளிய கூட்டிக்கிட்டு ரொம்ப தூரமா போய்கிட்டு இருந்தான். வழக்கமா யாரும் போகாத காடு மேடு பள்ளங்களுக்கும் பாறை இடுக்குங்களுக்கும் கூட்டிட்டு போவான். அது மாதிரி ஏதோ இடமும் குடிக்க சாராயமும் இருக்கும்னு காளி நினைச்சான். ஆனா முத்து அந்த காடுகளையும் தாண்டி கூட்டிட்டு போயிட்டு இருந்தான். இன்னும் எவ்வளவு தூரண்டான்னு காளி கேட்க, புது இடம் பார்க்கணும்னா, புது சரக்கு அடிக்கணும்னா இந்த கஷ்டத்தெல்லாம் கஷ்டமாவே நினைக்க கூடாதுடா, வந்து பாரு, அப்புறம் என்னைய கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்ப அப்படின்னு முத்து சொன்னான். இப்படி சொல்லவும் காளிக்கு ஆர்வம் தாங்கல. மொட்டை காடுங்களை தாண்டி முத்துவோட போயிட்டே இருந்தான். இந்த பக்கம் இவங்க போன கொஞ்ச நேரத்துல மாட்டு வண்டி வாசல்ல வந்து காத்துட்டு இருந்துச்சு. கட்டுசோறு கட்டிக்கிட்டு பொன்னாவும் அம்மாவும் வண்டியில ஏற அப்பா வண்டி ஓட்ட ஆரம்பிச்சாரு. அம்மா கட்டுசோறு கிளறின விவரமே அவளுக்கு தெரியாது. எப்பமா கட்டுசோறு கட்டினு பொண்ணா கேட்டா. என்னமோ புதுசா நேத்து தான் கண்ணால் ஆன விளாட்டம், 2 பேரும் குழஞ்சிக்கிறீங்க, ஜாட பேசிக்கிறீங்க, இதுல நான் செய்யற வேலையை பார்க்கறதுக்கு உனக்கு நேரம் இருக்குதா அப்படின்னு அம்மா சொன்னா. ஒரு குழந்தைன்னு கையில இருந்திருந்தா அடக்கமா இருக்க சொல்லும், இப்பவாச்சும் உன் புருஷனுக்கு புத்தி வந்துச்ச, இந்த முறை கிடைச்சிடணும்னு சாமியை நல்லா நினைச்சுக்கொன்னும் சொன்னா. பொண்ணா பெருமூச்சு விட்டா. காளி எப்படி மனசு மாறினானோ, ஏதோ அண்ணன் சின்ன வயசுல இருந்து சேக்காலியா இருந்தது போய் அவன் பேச்சு எடுபட்டிருக்குன்னு நினைச்சுக்கிட்டா. திருச்செங்கோட்டு கோவில் நெருங்க புளியமர சந்துல காட்சி தந்து மறையும் மலைய பார்த்தா வரடிக்கல் ஊச்சி தெரிய ஆரம்பிச்சுது. மனசுக்குள்ள கும்பிட்டுக்கிட்டா. இந்த முறை எனக்கு வழி காட்டலைனா அந்த உச்சியில இருந்து விழறது தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லிக்கிட்டா. இன்னைக்கு சாமி பார்க்க வர என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியாம போகலாம், நீதான் எனக்கு உணர்த்தணும், நீதான் எனக்கு கொடுக்கணும். நீ என்ன உருவத்துல வருவ, எந்த இடத்துல நிப்ப, என்ன வார்த்தை பேசுவ, எப்படி என்கிட்ட வருவ, எதுவும் எனக்கு தெரியாது. காளியோட கை மோரம் போல இருக்கும். அவன் என் கண்ணத்தை தொடுறப்போ கைரேகையை மீறி பிரிய வழியும். அவன் கை போல உந்தும் இருக்குமா? எப்படி என்னை தொடுவ, எப்படி எனக்குள்ள போவ, எதுவும் தெரியாது. ஆனா உன்னையே நம்பி வர. என் புருஷனுக்கு இதுல மனப்பூர்வமான சம்மதம் இல்ல, ஏதோ என் அண்ணனுக்காக ஒத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்குள்ள இருக்கிற என்ன பிச்சை எடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுக்க விரும்ப மாட்டான். இருந்தாலும் நான் உன்னை தேடி வரேன். 4 பேருக்கு முன்னாடி அவன் தலை நிமிர்ந்து நிக்கணும். தொண்டுபட்டிக்குள்ளேயே முடங்கி கிடக்குறான். அவன் பழைய மாதிரி ஆகணும். அவன் அணைப்புல முன்ன இருந்த காதல் வரணும். எல்லாரையும் போல நாங்களும் எங்கேயும் போகணும், எதுலையும் கலக்கணும். நீ தாயா உதவணும் அப்படி செங்கோட்டையா அம்மா பாவாத்தான்னு மனசுருகி பல விதமா வேண்டிக்கிட்டா. அங்க காளியும் முத்துவும் 2 ஊரு காடுகளுக்கு வழியா போய் ஒரு ஓடையை அடைஞ்சாங்க. ஓடையோட 2 புறமும் புதர்கள் மண்டி கிடந்துச்சு. ஆவாரஞ்செடிகள் குறு மரங்களா வளர்ந்துருந்துச்சு. அது வழியாவே போய் சட்டுன்னு ஒரு திருப்பத்துல மேடு ஏறினா முத்து. காளியோட கண்ணு முன்னாடி ஒரு பெரிய தென்னந்தோப்பு, 100 மரங்கள் இருக்கும். பெரும்பாலும் எல்லாம் ஒரே உயரத்துல இருந்துச்சு. இப்படி ஒரு தென்னந்தோப்பை அந்த வட்டாரத்திலே அவன் பார்த்ததில்ல. வரக்காட்டுல 100 மரம் கொண்ட தென்னந்தோப்பு. உள்ள நுழைஞ்சதும் தென்னங்குளிர்ச்சி ஆழவாரி அணைச்சது.
வியப்போட பார்த்து காளி, மச்சான் இது ஆறுதுடா, நம்ம பக்கம் இப்படி ஒரு தோப்பா, 100 மரம் இருக்குமா, எல்லாம் காப்புக்கு வந்துட்டாப்புல இருக்குதேன்னு கேள்வியா கேட்டுட்டு இருந்தான். ரிச்சங்கோட்டு பருத்தி கிடங்கு போட்டு வியாபாரம் செய்யற சாய்பு ஒருத்தருடைய தோப்புது. சாய்புக்கு பணத்துக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை, காட்டை பார்த்துக்க ஒரு குடும்பத்தை இங்கேயே குடி வச்சிருக்காரு, அவங்க தான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறாங்கன்னு முத்து சொன்னான். நல்ல இடமா தான் முத்து கூட்டிக்கிட்டு வந்திருக்கான்னு காளி வாஞ்சையோட அவன் தோல் மேல கையை போட்டுக்கிட்டான். தோப்போட கடைசியில அந்த குடும்பத்தோட குடியிருப்பு இருந்துச்சு. தென்னங்கள் குடிக்க அப்பப்போ அங்க நிறைய பேர் வந்து போவாங்க. இருந்தாலும் கல்ல குடிக்க வரவங்களால தோப்புக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை. உட்கார தடுக்குகளும் இருந்துச்சு. அவங்க அங்க போய் சேர்ந்தப்போ மாலை மஞ்சள் வெயில் தோப்புக்குள்ள மெல்லிசான வெளிச்சமா வீசிக்கிட்டு இருந்துச்சு. அந்த குடியிருப்போட 2 குழந்தைங்க அங்க விளையாடிட்டு இருந்துச்சு. அதுங்களை பார்த்ததும் காளிக்கு அவனையே அறியாம பெருமூச்சு வந்தது. இரவு ஊரடங்குற வர தென்னங்கள்லையும் முத்து ஏற்பாடுல மொச்சக்கொட்டை வேக வச்சு சோறாக்கி வச்சிருந்தாங்க. அதையும் கலந்து சாப்பிட்டும் குடிச்சுக்கிட்டும் இருந்தாங்க. சந்தை முழுக்க தீப்பந்தங்க. நான் கடை விதிக்கெல்லாம் வரலம்மா, எத்தனையோ வருஷம் பார்த்து பழகினது தானே, காலோய் அங்கே ஆறு நடக்கிறது, நீங்கள் போயிட்டு வாங்க, வண்டிக்கு காவலா இங்கேயே படுத்திருக்கேன்னு சொல்லிட்டாரு அப்பா. கூட்டத்துக்குள்ளே போகிறப்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், எங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சிட்டாலும் சந்தைக்கு வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டுறாரு. அம்மா பொண்ணா வளைச்சிக்கிட்டு சந்தைக்கு வெளியே வந்தா. சாலை முழுக்க தலைங்க தான். தீப்பந்த வெளிச்சத்துல மனித உடல்கள் உரசியும் இடிச்சும் தள்ளியும் நகர்ந்து போயிட்டே இருந்துச்சு. வழி நடுக்க சின்ன சின்ன கடைகள். வாங்கி குறிச்சுக்கிட்டே போக பொரிக்கடலை, மொச்சக்கொட்டைன்னு பல விதமான பதார்த்தங்கள். கஷாயமானம் ஒரு பக்கம். ஏதாவது வாங்கலாமான்னு அம்மா கேட்டா. ஆனா எதுலையும் அவளுக்கு விருப்பம் இல்லை. 4 ரத வீதிகள்லயும் மக்கள் கூட்டம். வளையல் கடைகளோ எக்கச்சக்கமா இருந்துச்சு. பொண்ணாவை வற்புறுத்தி அவ அம்மா அவ கைக்கு கண்ணாடி வளையல்களை வாங்கி போட்டா. ஆனா பொண்ணாவோ அதுக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாதது போல நின்றுட்டு இருந்தா. கிழக்கு ரத வீதி பக்கம் போனதும் வெளிச்சம் ஜெகஜோதியா மின்னிட்டு இருக்க அங்க பெரிய தேர் கம்பீரமா தெரிஞ்சது. எல்லாரும் அதை தொட்டு கும்பிட்டாங்க. அந்த வீதி முழுக்க இரும்பு சாமான் கடைகளா இருந்துச்சு. இரும்பு வடசட்டி, புட்டு சட்டி, மண்வெட்டி, தோசைகள், அருவாமனைன்னு ஏராளமான பொருட்கள். முன்னும் பின்னும் ஒரே கூட்டம். எங்க பார்த்தாலும் வியாபார குரல்கள். நடுவீதியில கிடந்த தேர் சங்கிலியை தொட்டு கும்பிட்டுட்டு நிமிர்ந்தப்போ அங்க அவ்வளவு நேரம் கூட இருந்த அம்மாவை காணோம். இங்க தென்னந்தோப்புல காளி வயிறு முட்டை கல் குடிச்சிட்டு இருந்ததை பார்த்து முத்துவுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. ராத்திரி தங்கல் இங்கேதான். விடியும் போது எழுந்து போனா கூட போய் சேர்றதுக்குள்ள சாமி பார்க்க போனவங்க எல்லாம் திரும்பிடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டான். தான் கண்ணு முன்னாடி அங்க குழந்தைங்க விளையாடிட்டு இருந்ததை பார்த்ததோட தாக்கமோ என்னவோ, குடி போதையில காளி புலம்பிக்கிட்டு, குழந்தை வேணும்டா மச்சான், எனக்கும் குழந்தை வேணும்டா அப்படின்னு சொன்னபடியே தடுக்கி கீழே விழுந்துட்டான். மனசுல இருக்கிற வலி எல்லாம் வார்த்தையா வெளியே வர்றத பார்த்து முத்து அவன் மேல பரிதாபப்பட்டான். பெரும் கூட்டத்துல தனியா நின்றுட்டு இருந்த பொண்ணா பயத்துல கொஞ்ச நேரம் அப்படியே உறைஞ்சு போயிட்டா. ஆனா கூட்டம் விடல. அலப்பாயிர மரக்கட்டை போல அதுல அசைஞ்சிட்டு இருந்தா. அதுல ஒரு முகமும் அவளுக்கு பரிச்சயமானதா இல்ல. பழகின முகங்கள் பழகின இடங்களா இருந்தாதான் பயம். என்ன சொல்லுவாங்களோ, என்ன நடக்குமோன்னு எப்பயும் பயந்துட்டே இருக்கணும். இங்க எல்லாரும் இருக்காங்க, ஆனா யாரும் இல்ல. பெரும் நிம்மதி அவளுக்குள்ள அப்பதான் வந்துச்சு. பயம் தெளிவாகி எல்லாத்தையும் புதுசா பார்க்க தொடங்கினா. அந்த கூட்டத்துக்குள்ள துள்ளி குதிச்சு ஓடணும்னு ஆசைப்பட்டா. நல்லா சத்தமா சிரிக்கணும். எதுக்குமே எந்த தடையும் இல்லை, எதையும் செய்யலாம், ஆனா நிதானத்தோடு செய்யணும்னு நினைச்சுக்கிட்டா. அவ முன்னாடி 4 வழி இருந்துச்சு. எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. அப்புறம் அவளையே அறியாம தெற்கு நோக்கி நடந்தா. தீப்பந்த வெளிச்சத்துல வேர்வை மின்னும் உடல்கள் தென்பட்டது. எல்லா உடல்களும் ஒரே மாதிரி தெரிய அந்த சமயம் யாரோ ஒருத்தர் தன்னுடைய வலக்கையை தொடுற உணர்வு பொன்னாவுக்கு. ஆனா அந்த தொடுதல்ல அவளுக்கு ஆர்வம் இருக்கல. உடனே காளி மனசுக்குள்ள வந்தான். ஏன் இந்த சமயத்துல காளி பத்தின யோசனை வருதுன்னு பதறினா. மனசுக்குள்ள குவியல் குவியலா படிஞ்சு கிடக்கிறத அத்தனை எளிதான் உதறிட முடியுமா என்ன? காளிய பத்தின நினைப்பு தவிர்க்க தான் கைய பிடிச்ச அந்த முகத்தை திரும்பி பார்த்தா. அவ எப்போ பாப்பா, உடனே எப்போ சிரிக்கலாம்னு தயாரா இருந்தான் அந்த இளைஞன். இவன் சாமி கிடையாது. அம்மா எல்லா ஆம்பளைங்களையும் சாமின்னு சொன்னாலே இருக்கலாம்.
ஆனா இவன் தனக்கான சாமி இல்லைன்னு அவ அங்கிருந்து தள்ளி போயிட்டா. கொஞ்ச தூரம் போனதும் கூத்து நடந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்து ரசிச்சபடியே அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா. ஒயிலாட்ட குழு ஒண்ணு ஆடிட்டு இருந்துச்சு. அதை பார்த்தபடியே இருந்தவள ஏதோ ஒண்ணு தீண்டுறதா உணர்ந்தா. திரும்பி பார்த்தப்போ மடிச்சு கட்டின வேட்டியும் கழுத்துல துண்டும் கண்ணி சவரம் செய்யப்படாத மீசையும் தாடியும் தீப்பந்த வெளிச்சத்துல அவனுடைய கண்களை பார்த்தப்போ அவன் யார மாதிரியும் இல்லாம புதுசா தெரிஞ்சான். இவன் தான் தனக்கான சாமின்னு அவளுக்கு சட்டுன்னு மனசுல பட்டுச்சு. அவன் கண் இமைகள் தாழ்ந்து புருவம் சரிஞ்சது. கூட்டத்திலிருந்து வெளியே போக அவன் கூப்பிடுறான்னு புரிஞ்சுக்கிட்டா. அந்த ஒயிலாட்ட கூட்டத்தை விட்டு வெளியே வரும்போது அவனும் வந்து அவ கை கோத்துக்கிட்டான். இத்தனை வேகமா தன் மனசை படிச்சுட்டானேன்னு ஆச்சரியப்பட்டு போனா பொண்ணா. அவன் கைப்பிடி அவளுக்கு ஆறுதலாவும் ஆதரவாகவும் இருந்துச்சு. அவளோடு சேர்ந்து நடந்தான். இதுக்கு மேல அவனை வழி நடத்தட்டும்னு தீர்மானிச்சா. வழி எங்கும் பெரிய கூடைகள்ல புட்டு விற்கும் கடைகள். அவ காது கிட்ட போய் புட்டு திங்கலாமான்னு கேட்டான். பிரியமும் மயக்கமும் குழைந்த ஆண் குரல். யோசிக்கவே இல்லை, உடனே சரின்ற மாதிரி தலையாட்டுனா. சாப்பிட்டுட்டு அவன் கூட நடந்து போனான். அவன் தான் தன்னுடைய சாமி. சாமியை அழைச்சிட்டு போற இடத்துக்கு போறது மட்டும்தான் தன்னுடைய வேலைன்னு நினைச்சா. கூட்டத்துடைய ஆரவாரம் எதுவும் இல்லாத எங்கேயோ அவன் அழைச்சிட்டு போறான் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது. தினமும் ராத்திரியில எழுந்து மாட்டுக்கு தீனி போடுற பழக்கத்துல காளிக்கு அப்ப முழிப்பு வந்துருச்சு. தென்னங்கள்லையும் சாராயத்தையும் பார்த்த ஆர்வத்துல அளவு மீறி இருக்கும். அதான் தடுமாற்றத்தோட விழுந்துட்டோம் போலன்னு கொஞ்சம் தெளிவடைஞ்சான். தங்குற எண்ணம்லாம் இல்லை, ஆனா தங்குற மாதிரி ஆகிடுச்சுன்னு சுதாரிச்சுக்கிட்டு பானை தண்ணியில முகம் கழுவிக்கிட்டான். ஆனா முத்துவுக்கு எதுவும் தெரியல. நல்ல மயக்கத்துல இருந்தான். என்ன செய்யறதுன்னு காளிக்கு தெரியல. அதுக்கு மேல அவனுக்கு தூக்கமும் வரல. பொண்ணாவுடைய நினைப்பாவே இருந்துச்சு. முத்துவோட வராம அங்கேயே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு யோசிச்சான். முத்து மெல்ல விடிஞ்சதும் எழுந்து வரட்டும். இப்ப பொறுமையா நடந்து போனா கூட கரைக்குருவி கத்துற நேரத்துக்குள்ள போயிடலாம்னு பொண்ணாவுடைய நினைப்பு அதுக்கு மேல அவனை அங்க இருப்பு கொள்ள விடல. எப்படியும் அவ அம்மா மட்டும்தான் கூட படுத்திருப்பா. கதவை தட்டி தண்ணி கேட்டா உடனே புரிஞ்சுக்கிட்டு வந்துருவான்னு நினைச்சுக்கிட்டே அங்க மிச்சம் இருந்த ஒரு சாராய புத்தலையும் எதுக்கும் இருக்கட்டும்னு கையில எடுத்துக்கிட்டு தென்னந்தோப்பை விட்டு வெளியே வந்தான். ரொம்ப தூரம் நடக்கணும்ன்றது கூட அவனுக்கு தோணல. பெத்து மனத்தை ஆளாக்குனவ என்னவோ அம்மா. ஆனா அம்மாவுடைய எல்லை துணிதான். பொண்டாட்டியுடைய ஆளுகைக்கு எதுவும் நிகரில்லை. நண்பர்களை விட்டதும் சொந்த பந்தங்களை விட்டதும் தொண்டு பட்டிய கதின்னு ஆனதும் எல்லாம் பொண்ணாவாலதான், பொண்ணாவுக்காக தான். நீ சொன்னா போறன்னா அதுக்கு போறன்னு அர்த்தம் இல்லை, உனக்காக எதையும் செய்வன்னு அர்த்தம். எல்லாம் கொடுத்தும் கைப்பிடிக்குள்ள அடங்குறவ அவனு அவனை யோசிக்க யோசிக்க அவன் உடல் வேகம் எடுத்துச்சு. வீடுகள் எல்லாம் காட்டுப்பகுதி தடங்கள் அவனுக்கு வழி காட்டுச்சு. தூரத்துல இருந்தே பூவரச மர இருட்டு குடையா தெரிஞ்சது. நம்ம வீட்டுல தட்டுற மாதிரி கதவை சொண்டுனாலே திறந்துடுவாளா? இல்ல, ரொம்ப நேரம் எதிர்பார்த்து தூங்கிருப்பான்னு வீட்டை நெருங்கினதும் கதவை நோக்கி போனான். பெரிய இரும்பு போட்டு தொங்கிட்டு இருந்துச்சு. போட்ட இழுத்தும் தள்ளியும் பார்த்தான். எதிர்க்க கட்டுத்தனைய பார்த்தான். மாடுங்க அங்க இல்ல, வண்டியும் இல்ல. எல்லாம் எங்க போனாங்க? விளையாடுறாங்களா? போதை கிறுக்கிறுப்பெல்லாம் முழுக்க வடிஞ்சு போச்சு. கதவோட சாஞ்சுக்கிட்டு ஏமாத்திட்டான்னு வாய் முணுமுணுத்துது. கதவுல தலைய ஓங்கி ஓங்கி முட்டிக்கிட்டான். நான் அவ்வளோ சொல்லியும் என் பேச்சை மீறி போயிட்டியாடி அப்படின்னு கத்துனான். அவன் கத்தலுக்கு எதிரொலியா நாய் மட்டும் ஒரு குரல் கொடுத்தது. நான் அவ்வளோ சொல்லியும் என் பேச்சை மீறி போயிட்டியேடி, எல்லாம் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்களேடின்னு சொல்லிக்கிட்டே பயங்கரமா கத்தி அழுதான். பெரிய கேவல் மெல்ல மெல்லமா அடங்குச்சு. என்ன நினைச்சானோ திடீர்னு வெறி கொண்டவனா எழுந்து கையில் இருந்த சாராய புத்தலை திறந்து அப்படியே ஊத்திக்கிட்டான். சின்ன கமரல் கூட இல்லை. தலையில இருந்த துண்டு எங்க விழுந்துச்சுன்னு கூட தெரியல. அவனுடைய தொண்டு பட்டிக்கு வந்து சேர்ந்தான். அவனுடைய நாய் ஓடி வந்து பிரியமா அவன் காலுக்குள்ள சுருண்டுகிட்ட உட்கார வந்துச்சு. இருக்கிற வெறுப்பையும் கோவத்தையும் அது மேல காட்டி ஓங்கி உதச்சிட்டான். பாவம் வாயெல்லாம் ஜீவன் வலிய பொறுத்துக்கிட்டு ஓடி ஒதுங்கிடுச்சு. சாராயத்தை குடிச்சுக்கிட்டே பாவி பாவி
பாவி மவளே, இப்படி ஏமாத்திடியடின்னு அவனுக்கு மூச்சு வாங்குச்சு. நீ தவிச்சு கிடக்கணும்டி, நீ தவிச்சு கிடக்கணும்டி, என்னை ஏமாத்திட்டியடி. அப்படியே கீழே சாஞ்சவன் தான். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சு? விடிஞ்சதும் பொண்ணா வந்து சேர்ந்தாளா? காணிய பார்த்தாளா? அவன் மனநிலை என்னவா இருந்திருக்கும்? அவன் சம்மதம் சொன்னதா நினைச்சு போனது எல்லாம் முத்துவுடைய திட்டம்னு பொண்ணாவுக்கு தெரிய வரப்போ என்ன பண்ணுவா? மறுபடியும் அவங்க சேர வாய்ப்பு இருந்திருக்குமா? நீ அனுபவிக்கணுண்டின்னு காளி சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? இனி நான் உன் வாழ்க்கையில இல்லைன்னு அர்த்தமா? இல்ல இந்த உலகத்திலே நான் இருக்க போறது இல்லைன்னு அர்த்தமா? இப்படி எந்த முடிவையும் இந்த கதையோட எழுத்தாளர் முழுக்க முழுக்க நம்ம கற்பனைக்கு விட்டு இந்த புதினத்தை இங்க முடிச்சிருக்காரு. குழந்தைக்காக உன்னை வச்ச இடத்துல இன்னொருத்தைய வச்சு பார்க்க முடியாதுன்னு நினைச்ச காளியோட காதலும், ஊரே உன்னை அசிங்கப்படுத்துது, அவங்க முன்னாடி நீ தலை நிமிர்ந்து நடக்க நான் எந்த அளவுக்கும் போக தயார்னு போன பொண்ணாவுடைய காதலும், என்னதான் ரெண்டுமே காதலோட வெளிப்பாடா இருந்தாலும் அதீத காதலே அவங்களுக்கு ஆபத்தா மாறின தருணம். மூணாவது நபரை நடுவுல விட்டது. நான் இங்க சொன்ன மூணாவது நபர் அவங்கள பெத்தவங்களே. கணவன் மனைவிக்குள்ள யாரா இருந்தாலும் சரி, அது அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சியாவே இருந்தாலும் சரி, அவங்க மூன்றாவது நபர் தான். எதுவா இருந்தாலும் எந்த முடிவா இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே மனசார பேசி அதை மற்றவங்களுக்கு சொல்ற வரதான் அது அழகான குடும்பமா இருக்கும். மற்றவங்களுடைய ஆளுமையும் முடிவும் கணவன் மனைவிக்குள்ள என்னைக்கு வருதோ அங்கேயே கணவன் மனைவின்ற உறவு தோத்து போயிடுதுன்றது தான் இந்த கதையோட அடிநாதம்ங்க. இது 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கும் பொருந்தும். இந்த மாதிரி நிறைய கதைகளும் காவியங்களும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. எப்பயும் சில்ட் அவுட்டா மூவ் ஆன் பண்ணலாம். டேக் கேர், டாடா.